இன்னும் நாளைக்கெல்லாம் நல்லா வெடிச்சிரும். நல்லா வெடிச்சது மறுபடியும் நல்லா பேருக்கு மறுபடியும் நல்லா நான் ஆஸ்பத்திரிக்கு போகல. ஹாய் வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பயன்லட்சேரிகன் உங்கள் நாசர். ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இது நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு விலாகாக இருக்குது. அதுவும் ஒரு பசுமையான தோட்டத்துலேருந்து வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பிஞ்சு வெள்ளரி பழம் அது மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து காய்கறி அது மாதிரிலாம் தோட்டத்தை இயற்கையாக பண்ணுறாங்க. இங்கே வந்து லாஸ்ட்டான ஒரு நேரத்தில் தான் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக அவங்களுடைய சேல்ஸ் முடியுது. விதைச்சு ஒரு 50-60 நாளில் வந்து ஒரு வெள்ளரி பழம் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியா பக்கத்தில் இருந்தாலும் சரி, வெளியூர் சரி இருந்தாலும் சரி, மெயின் ரோட்லேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. வெளியே அம்மா வந்து ஒரு தட்டு வண்டிலேயே உட்காந்துருப்பாங்க, வந்து விற்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போட்டுக்கிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நம்ம கூட அம்மா இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து நாளைக்கு வந்து வெடிச்சிரும்னு சொன்னாங்க. இது வந்து வெடிச்சு வரும் நல்லா பழுத்து. இப்போ வந்து இன்னும் நல்லா பழுத்துருச்சு. இன்னும் நாளைக்கெலாம் நல்லா வெடிச்சிரும். ஒரு நாளாக நல்லா வெடிச்சிரும்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கேன். பேர் என்னம்மா? கிரேஸ் மேரி. எங்கள் வீட்டுக்காரர் பேர் வந்து சின்னப்பா. அவர் வந்து இங்கே தான் நாங்கள் இது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். போயிருக்காரு. நாங்கள் ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்கே காலையில் விடிய 7 மணிக்கு திறந்துடுவீங்க கடையை? 7 மணிலேருந்து எத்தனை மணி வரையுமா? நாங்கள் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் அங்கே தான் இருப்போம், வயலில் தான் இருக்கோம். காலையில் 7 மணிக்கு திறந்து சாயந்தரம் 6 மணி 7 மணி வரை இருக்கும். ஏன்னா வயல் பார்த்துக்கிறதுனால கிட்டத்தில் இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாகவும் இருக்குது. பின்னாலேயே தோட்டம் பார்த்துக்கிட்டு வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு இன்னொன்று வந்து தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த ஒரு வசதி எங்களுக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் வந்து வர கொஞ்சம் வயசாகிட்டா கஷ்டமாக இருக்கும், தூக்கம் கொள்ள கஷ்டமாக இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அங்கே அடுத்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து அப்படியே எடுத்து தட்டு வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களாமாங்க வண்டியை வச்சு? இப்போ நம்ம வந்து அவங்க தோட்டத்தில் இருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்லேயே அதுக்கு முன்னாலே வச்சு வண்டியில் வச்சு விற்கிறாங்க. ஒரு ஏக்கர் இருக்கும். இது வந்து மொத்தமாக ஒரு ஏக்கர் இருக்கும். ஒரு ஏக்கர் தோட்டம். ஒரு ஏக்கர் தோட்டத்தில் ஒரு ஏக்கர்னா 3 மார்க்கு கொஞ்சம் கூட இருக்கும். இது அங்கே ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி காய்கறி வெள்ளரி பிஞ்சு அது மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். பாருங்கள், அப்படியே வெள்ளரி பழம் செம்மையாக இருக்குது. அப்படியே தரையிலே அப்படியே இருக்குது. நீங்கள் பாருங்கள், செம்மை வெள்ளரி பழம். இது வந்து இன்னும் ஒரு நாளில் வந்து இது வெடிச்சிரும். வெடிச்சா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது மாதிரி இயற்கையாக வந்து விளைய இடத்துல நம்ம வாங்கி சாப்பிட்றது நம்ம உடலுக்கும் நல்லது. இதெல்லாம் வெள்ளரி பிஞ்சா எடுத்துட்டீங்க. ஒரு மட்டும் தான் பழம். ஆனால் ஒரு பழம் வந்து 20 ரூபா 30 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு கம்மியாக கேட்டாலும் பார்த்து கொடுப்பாங்க, நிறையா கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்குறது தகுந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து வியாபாரத்துக்காக பிச்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய அந்த வண்டியை காமிக்கிறேன், அதில் தான் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்பா செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, க்ரோ ஆகிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது வெள்ளரி பழம். இது வந்து இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய கணவருக்கு வந்து நீர்க்கடுப்பு வந்து ஒரு 2 நாளாக இருந்திருக்கு. அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகணும், போய் காமிக்கணும் டாக்டர்கிட்ட. அவங்க எதிர்ச்சியாக அது வந்து பழத்தை சாப்பிட்டதுன்னு அந்த நீர்க்கடுப்புலாம் போயிடுச்சு. நல்லா குளிர்ச்சியான பழம்.
இது வந்து நல்லா வெடிச்சது. வெடிச்சது இப்போதான் சூப்பராக இருக்கு. காமி வந்து இதில் வச்சு என்னென்ன வச்சு சாப்பிடுவாங்க? இந்த நாட்டு சக்கரை தானே? நல்லது சக்கரை, நாட்டு சக்கரை. சூசு போடுறதுன்னா மிக்சியில் போட்டு அடித்து எலும்புத்த பழம் புளிஞ்சு விட்டு பால் ஊற்றி நல்லா கலந்து கூட சாப்பிடலாம். பால் ஊற்றி கலந்து சாப்பிடலாம். பால் ஊற்றி மிக்சியில் வெள்ளரி பழத்தை அடித்து நான் அப்படி தான் சாப்பிட்டேன் ஒரு நாள். சொல்கிறேன். இது பாருங்க, வித்தியாசமாக இருக்குது இந்த வெள்ளரி பிஞ்சு. இதோட ஷேப்பே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக. ஆனால் அப்படியே வெடிச்சிருக்கு பாருங்க, செம்மையாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது வெள்ளரி பழம். இது அப்படியே எடுத்து இப்போ வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரொம்ப விலைலாம் இல்லை, ஒரு 20 ரூபா 30 ரூபாக்குள்ளே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து நீர் சத்தான உங்கள் உடம்பு சரியாக போச்சு உங்கள் கணவருக்கு. அவருக்கு ஒரு மாசமா விட்டு வந்துருக்குப்பா. சரின்னு ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வாங்க போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்போம், இது இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி. அவரு அந்த வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து இருந்திருக்காரு. ஒரு நாள் நல்லா பயந்துருக்கு, மறுபடியும் நல்லா பயந்துருக்கு. மறுபடியும் நான் ஆஸ்பத்திரிக்கே போகல. வெள்ளரி பழம் சாப்பிட்டு சரியாயிடுச்சு, நீர் கடுப்புலாம் நல்லபடியா ஆயிட்டு. அதான் இயற்கையான உணவுலேயே மருந்து இருக்குப்பா. பாருங்க, அருமையாக இருக்குது வெள்ளரி காய். இது வந்து ஒரு 4-5 நாளில் வந்து வெள்ளரி பழமாக ஆகிடும். செம்மையாக இருக்குது பார்க்கவே. அடுத்தபடியா என்னமா போடுவீங்க? அடுத்தவனா நெல் பயிர் தான் போடுவோம். நெல் பயிர் அடுத்ததுக்கு பிற்பாடு தான் இந்த தரமான இந்த வெள்ளரியோ, இந்த பாவை, இந்த கொத்தரை, இவங்க இந்த சில பயிருங்கெல்லாம் நாங்க போடுவோம். பயிர் அதெல்லாம் போடுவீங்க. காய்கறியும் போடுவீங்க? காய்கறியும் எல்லாம் ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவீங்க. கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது, கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது ஊட்டச்சத்துக்காக உள்ளது உரம் மட்டும் போடுறீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா அதெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் பண்றதெல்லாம்? எங்களுக்கு ஏதோ கொஞ்சம், ஏன்னா நீங்க இப்ப கொடுக்கறது வந்து நீங்க சொன்னீங்க ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு பழம் விற்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுலயே கொஞ்சம் பேசி வாங்கினாங்கன்னா அதுவும் கம்மியா கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. நாங்க கொடுக்குறோம். அதுல வந்து கொஞ்சம் ஏதோ அவங்க உழுது கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி அடுத்த இடத்தோட கம்மியா கொடுக்குறாங்கன்னு வந்து கொஞ்சம் அவங்களே பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து இங்க உள்ள மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வாங்குறாங்களா? வெளியூர் மக்களும் வந்து வெளியூர் மக்கள் தான் எங்களுக்கு வந்து அதிகமா வெளியூர் மக்கள் தான். வெளியூர் மக்கள் வந்து இந்த போறப்ப கார் பாட்டி வாங்கிட்டு போறாங்க. சொந்த காய்ங்கிறதுனால காய் கொடுக்காம கொஞ்சம் அதிகமா கொடுக்குற மாதிரி. வெள்ளரி பழம் வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு நீங்கள் கேட்டதுக்கே கொடுப்பாங்க, நிறையா கொடுப்பாங்க. 20 ரூபா 30 ரூபா தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. வெள்ளரி பிஞ்சும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக இது மாதிரி இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், நம்மளால் முடிஞ்ச ஒரு மரத்தையாவது ஒரு மரக்கன்றாவது வீட்டில் நட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வளர்ப்போம். ஏன்னா அது நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாம்மா உங்கள் சிரிச்ச முகத்துக்கே வந்து வாங்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கவலை எவ்வளோ இருந்தாலும் சரி, உங்களுடைய முகத்தில் இது ஏமா நீங்கள் வர கஸ்டமரை வந்து மகிழ்ச்சியாக அனுப்பிடுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆதரவு தருவாங்க எல்லாமே. கண்டிப்பாக லாக்டவுன் வாங்குறதுனால நான் மக்கள் முகத்தை பார்க்காம எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் இப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சதுனால எங்களுக்கு மக்கள் நீங்கள் தான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களை நான் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து நாங்கள் ரொம்ப நிறையா மக்கள் மனசு கோணாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்குங்க மக்களை.